ராஜராஜ சோழ தேவர்க்கு யாண்டு. இவ்வளவு சிதைந்த நிலையிலும் எனது விழித்திரையை நன்கு திறந்து உற்று நோக்க வைத்து வியப்பில் ஆழ்த்திய நான் வேறெங்கும் பார்த்திடாத பிட்டுக்காக மண் சுமந்து சிவன் நடத்திய நாடகத்தின் கோயில் இடிபாடுகளுடன் இருக்கு, பராமரிப்பு சரியும் இல்லாம. இந்த கோயிலோட திருப்பணிகள் நன்றாக நடக்கவும் பராமரிக்கவும் மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்தால் நல்லா இருக்கும் என்பது எனது கருத்து. கொற்றவை, சிவன், முருகன், திருமால் இவர்களுக்கு சொந்தமான இம்மண்ணின் அனைத்து வளங்களையும் திருடிச் சென்று இந்திய மக்கள் அனைவரும் வறுமை கோட்டின் கீழ் உள்ளனர் என்றும், எங்கள் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகுதான் கல்வி உட்பட அனைத்தையும் மக்கள் பெற்றனர் என்றும் பொய்யுரைத்து சென்ற ஆங்கிலேயர்களுக்கும் இக்கோவிலை இரண்டாக பிரித்து நடுவில் சாலையமைத்துள்ள இங்குள்ளவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இல்லை இல்லை. தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். இன்றைக்கு நாம தாம்பரம் படப்பை சிறப்பனஞ்சேரிக்கு அருகில் உள்ள திரு பீமீஸ்வரர் கோவில், சேரப்பனஞ்சேரி அப்படின்ற பெயர் தான் இங்க மருவி சிறப்பனஞ்சேரி என்று அழைக்கப்படுறதா சொல்றாங்க. மற்றும் ராசராச சோழனால் கட்டப்பட்ட ராசராசேச்சரம் போன்று இது பிம்மீச்சரம். இங்க அமர்ந்திருக்கிற சிவனோட பெயர் விண்மீன்கள் கூட்டத்தின் தலைவன். அதனால இங்க கட்டப்பட்ட கோவிலின் பெயர் பிம்மீச்சரம். ஆம், கதிரவன், சந்திரன் உட்பட நமது வாழ்க்கையுடன் தொடர்புடைய 27 நட்சத்திரங்களின் அதிபதிகளும் வந்து வணங்கி சென்றதால் விண்மீன்களுக்கு அருளிய சிகப்பன் எனும் சிவத்தலம் என்று புகழ்பெற்று பல அடுக்குகள் சேர்ந்து ஒரு சரம் போன்ற கற்கோவில் என்பதால் பீமீச்சரம் என்ற பெயர் கொண்ட திருக்கோவில் தற்பொழுது பெயர் மருவி பீமீஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். வாங்க. கதிரவனின் தீ, சந்திரனின் வெளிச்சம், விண்மீன்களின் ஒளி என்ற அனைத்தையும் உள்ளடக்கிய முத்தி மற்றும் சரம், அதாவது கோவில் கொண்ட சிவன் வார்த்தைகளை கோர்த்து முத்திச்சரம் என்று அழைக்கப்பட்டு அப்பெயர் மருவி
முத்தீஸ்வரர் எனப்பட்டு இக்காலத்தில் முக்தீஸ்வரராக லிங்க வடிவில் காட்சி கொடுக்கும் முத்தி அம்சங்களை முழுமையாக கொண்ட சிவன் சேரப்பனஞ்சேரியில் அமைந்துள்ள திருத்தலத்தில் விண்மீன்களின் தலைவன் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கி பீமீஸ்வரர் என்று அனைவராலும் வணங்கப்படுகிறார். சென்னையில் இருந்து 48 கல் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பைக்கு மிக அருகில் தாம்பரம் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் இருந்து 500 மீட்டர் நடை தூரத்தில் சேரப்பனஞ்சேரி என்ற ஊரில் அமைந்துள்ளது பீமீஸ்வரர் திருக்கோவில். நான் எனது பயணத்தை சென்னை புறவழிச்சாலையில் அமைந்துள்ள சூரப்பட்டு சுங்கச்சாவடியின் அருகில் இருந்து காலை 6:10 மணிக்கு துவங்கினேன். கள்ளிக்குப்பம், அம்பத்தூர், முகப்பேர், புந்தமல்லி, போரூர் பகுதிகளை கடந்து இரு பக்கமும் வானுயர எழும்பி நிற்கும் கட்டிடங்களை கண்டு வியந்து சில நிமிடங்களில் மதுரவாயல் சுங்கச்சாவடியை அடைந்து சில வினாடிகளில் கடந்து பெரிய கொள்ளளவு கொண்ட போரூர் ஏரி பாதி மடிந்து எஞ்சிய உயிருடன் காணப்படும் காட்சியை கண்டு மனது வெம்பி அதையும் கடந்து மழை எச்சரிக்கை காரணத்தினால் கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கம் அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட நீர் வழிந்தோடும் காட்சியையும் கண்டு களித்து அதிகாலை பொழுதில் கதிரவன் எழும் அழகையும் ரசித்துக் கொண்டே தொடர்ந்தது எனது பயணம். சென்னை புறவழிச்சாலையில் காணப்படும் ஒரே எரிபொருள் நிரப்பும் நிலையம் இது மட்டுமே. மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த சில நிமிடங்களில் முடிவுக்கு வந்த 30 கல் தூர புறவழிச்சாலை பயணம். இங்கிருந்து இடது பக்கமாக திரும்பினால் தாம்பரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் சென்னை நகருக்குள் சென்று விடலாம். நாம் வலது பக்கமாக திரும்பி பயணிக்க வேண்டும். சென்னை புறவழிச்சாலை கடைசி இறக்கத்தின் முதல் போக்குவரத்து சமிஞ்ஞையை தாண்டியவுடன் நம் கண்ணில் படும் ஆக்சென்சர் தகவல் தொழில்நுட்ப நிறுவன கட்டிடம். மேலும் சில மீட்டர் தூரத்தில் ஒரு சிறு பயண இடைவேளையாக பெருங்களத்தூரில் அமைந்துள்ள சென்னையின் காவல் தெய்வமான இரணியம்மனை வணங்கி அருகிலேயே காணப்படும் தாம்பரம் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையை இணைக்கும் பாலத்தின் மீது ஏறி வலது பக்கமாக இறங்கி சில நிமிடங்கள் பயணித்து அவுட்டர் ரிங் ரோடு என்று சொல்லப்படும் வண்டலூர் முதல் மிஞ்சூர் வரை செல்லும் 400 அடி புறவழிச்சாலையை கடந்து மன்னிவாக்கம் மண்ணை மிதித்து வானுயர கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை கடந்து படப்பை கிராமத்தின் காற்றை சுவாசித்து அடுத்த சில நிமிடங்களில் பஞ்சுவாஞ்சேரி எனும் பழமையான கிராமத்தை கடந்து மேலும் 2 கல் தூரம் பயணித்து சேரப்பனஞ்சேரி வந்தடைந்தேன். அடுத்த சில மீட்டர் தூரத்தில் காணப்படும் 4 சாலை சந்திப்பில் நெடுஞ்சாலையில் இருந்து இடது பக்கமாக நாட்டரசம்பட்டு என்னும் சிற்றூரும் வலது பக்கமாக திரும்பினால் வைப்பூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 500 மீட்டர் நடை தூரத்தில் சாலையின் இடது பக்கமாக பீமீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சோழர்கள் காலம் இத்தமிழ் மண்ணின் பொற்காலம் என்பதற்கான மற்றொரு சான்றுதான் சிறு சிறு நுணுக்கமான சிற்பங்கள் நிறைந்து காணப்பட்ட ஒரு அடுக்கு கொண்ட தூக்கு போன்ற இந்த மாடக்கோவில்.
பராமரிப்பு இல்லாமல் பாதி இயற்கையாக சிதைந்து மீதி 2 கால் மிருகங்களால் உடைக்கப்பட்டு எஞ்சி இருப்பதே நம் கண்ணில் படும் இக்கற்கோவில் வடிவம். அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை பீமீஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலின் வயதை பற்றி இங்குள்ள கட்டுமானங்களை வைத்து ஒரு சிறு ஆராய்ச்சி. இலிங்க வடிவத்தை இயற்கையான சேதத்தில் இருந்து காப்பாற்ற கருவறையின் உட்பகுதியை ஒட்டி உள்ள கரும் கற்களால் ஆன கட்டுமானம் அல்லது சங்ககால சுட்ட செங்கற்களால் ஆன கட்டுமானத்தையும் சேர்த்து இக்கோவிலை காப்பாற்ற எழுப்பப்பட்ட உட்பகுதி சுவராக இருக்கலாம். இந்த 2 சுவர்களின் உறுதியான பிடிமானத்தினால்தான் இக்கோவில் இன்று வரை தலை நிமிர்ந்து நிற்கின்றது. மூன்றாவதாக 900 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் ஒரு அடுக்கு கொண்ட தூக்கு போன்ற மாடக்கோவில் வடிவ கட்டுமானம். நான்காவதாக ஒரு கூரை அமைத்து இக்கோவிலை காப்பாற்ற உருவாக்கப்பட்ட இக்காலத்து கட்டுமானம். இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் இக்கோவில் புனரமைக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோவில் முதல் உட்பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டுள்ள தனி சன்னதியில் வைத்து வணங்கப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம். தினமும் அபிடேகத்துடன் கூடிய சிறப்பு பூசை கண்டிப்பாக உண்டு என்று இக்கோவில் குருக்கள் திரு மகாலிங்கம் தெரிவித்தார். இக்கோவிலை 2ஆக பிரித்து சாலையின் அடுத்த பக்கத்தில் தனி சன்னதி அமைத்து மற்ற கோவில்களில் காணப்படும் சிலை உருவங்களில் இருந்து சற்று மாறுபட்டு நெற்றிக்கண்ணுடன் காணப்படும் ஆதி கதிரவனின் சிலை உருவம். இது இக்கோவில் பற்றிய சிறப்பான செய்திகளில் ஒன்று. அழகிய தங்க அணிகலன்களுடன் காணப்படும் இவரின் மார்பு கவச்சம் நந்தியம்பெருமானின் முகவடிவத்தை ஒத்திருப்பது போன்று தெரிகிறது. இச்சிலை மேனியை தனியாக ஆராய்ச்சி செய்தாலும் இக்கோவிலின் வயது கண்டிப்பாக தெரிந்துவிடும். சிகப்பன் எனும் இச்சிவனுக்கும் இக்கோவிலில் அபிடேகம் மற்றும் அலங்காரத்துடன் கூடிய தினப்பூசை நடைபெறுகிறது. சோழர்கள் காலத்தில் கொடிமரத்துடன் தான் இக்கோவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது இங்கு கொடிமரம் இல்லை. சாலையின் மறுபக்கத்தில் முதலில் காணப்படும் பலிபீடம். பலிபீட சிவத்தத்துவம் குறித்து தெரிந்து கொண்டு வணங்குவதே சிறப்பு. பலிபீடத்தை ஒட்டி பாதி தலை உடைந்து காணப்படும் சோழர் காலத்து நந்தியம்பெருமான் சிலை உருவம். தெரியாமல் உடைந்ததா அல்லது உடைக்கப்பட்டுள்ளதா? காரணம் அறியேன் சிவனே. பழைய சிலை உருவம் உடைந்துள்ளதால் புதிதாக மற்றொரு நந்தியம்பெருமான் சிலை உருவம் இங்கு வைத்து தினமும் பூசை செய்து வணங்கப்பட்டாலும் உடைந்த சிலை உருவங்களை வைத்து கோவில்களில் பூசை செய்து வணங்கும் பழக்கம் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் இந்த சிலைமேனி இன்றும் ஏன் இங்கு வைத்து வணங்கப்படுகிறது? இந்த காரணமும் அறியேன் சிவனே. மொத்தத்தில் 2 நந்தி உருவங்கள் கருவறைக்குள் அமர்ந்திருக்கும் பீமீஸ்வரரின் கண் அசைவு கட்டளைக்காக காத்து அமர்ந்திருக்கின்றன.
இவ்வூர் மக்களால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படும் வெளி மண்டப கூரை காற்றின் வேகத்தினால் எப்பொழுது வேண்டுமானாலும் பெயர்ந்து கொண்டு பறந்துவிடும் நிலையிலேயே காணப்படுகிறது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனங்கடந்தன்று பொன்னொளி மின்னும் தபனச் சடை முடி தாமரையானே. துவாரபாலகர்கள் எனும் வாயிற்காப்பாளர்கள் இல்லாத கருவறை. கருவறைக்குள் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அதிக உயரம் மற்றும் பருமன் கொண்ட இலிங்க வடிவத்தில் பல தமிழ் ஆதாரங்களை விட்டு சென்ற சிந்து சமவெளி மக்களால் போற்றி வணங்கப்பட்ட சிகப்பன் எனும் சிவன் இங்கு வரும் பக்தர்களுக்கு விண்மீன்களின் தலைவன் என்ற அடைமொழி கொண்ட வீமீஸ்வரர் என்ற பெயரில் இக்கோவிலில் குடிகொண்டு அருள் புரிகின்றார். இந்த சிறப்பான காட்சியை காணத்தான் 50 கல் தூர பயணம். கருவறை முன் மண்டபத்தில் வைத்து வணங்கப்படும் சொர்ணாம்பிகை அம்மன். சோழர் காலம் முதல் இக்கோவில் கருவறையில் இருந்து 30 கல் தூரத்தில் அமைந்துள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கும் 10 கல் தூரத்தில் அமைந்துள்ள மன்னீஸ்வரர் கோவிலுக்கும் அரச குடும்பத்தினர் சென்று வர வசதியாக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருந்ததாக இவ்வூர் மக்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இந்த சுரங்கப்பாதை முற்றிலுமாக மூடப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. சோழர்கள் காலம் வரை சிறப்பாக காணப்பட்ட கற்கோவில் பிற்காலத்தில் பராமரிப்பு இன்றி இயற்கையாக சேதமடைந்து இக்காலத்தில் சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டு தற்பொழுது முற்றிலும் சேதம் அடைந்தது போல் காணப்படுகிறது. இது போன்ற அரை விரல் அளவு சிற்பங்களை இக்காலத்தில் உளி மற்றும் சுத்தி கொண்டு வடிவமைப்பது மிக கடினம். அன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட படைப்புகளை சிறிதும் பிழையில்லாமல் எப்படி சாதித்தார்கள்? விடை தெரியாத கேள்விதான். சுமேரியன், சிந்து சமவெளி போன்ற உலகின் பழமையான நாகரீகங்களுக்கு சொந்தக்காரர்களான தமிழர்களின் சூரிய குடும்ப வழித்தோன்றல்கள் என்று சொல்லப்படும் சோழர்களின் முக்கியமான ஆதாரங்கள் கொண்ட பல கோவில்களில் புனரமைப்பு என்ற பெயரில் 14ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சிலை உருவங்கள், கல்வெட்டு குறிப்புகள் என்ற அனைத்தையும் தேடி தேடி அழித்துள்ளனர் என்ற வரலாற்று ஆய்வாளர்களின் குறிப்புகளை மெய்ப்பிக்கும் ஆதாரமாக பல ஆண்டுகள் இதே நிலையில் கிடக்கும் இந்த சிவக்கோவில் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசாங்கம் பல கோவில்களை புனரமைத்து மீட்டதாக செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சேரப்பனஞ்சேரியில் அமைந்துள்ள வீமீஸ்வரர் திருக்கோவிலையும் பழமை மாறாமல் புனரமைத்து கொடுக்க வேண்டும் என்று இக்காணொளி மூலம் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கும் ஒரு அரசனின் புடைப்பு சிற்பம். இப்படித்தான் இது உடைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நுணுக்கமான சிற்பங்களில் இருந்துதான் வாட்ஸ்ஆப் எனும் புலனம் அல்லது பகிரியின் வர்த்தக சின்னம், அதாவது லோகோ உருவாகியிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாலைத்தொங்கல் சிற்பங்கள் தான் இக்காலத்து பெண்கள் விரும்பி அணியும் தங்க ஆபரணங்கள் வடிவமைப்பின் முன்னோடி.
சிலை மேனிகள் எதுவும் காணப்படாத கருவறை கோட்டப்பகுதி. நாட்டிய கோல விநாயகர், யோக நிலையில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோற்பவர், நான்முகன் மற்றும் ராசதுர்கை போன்ற கோட்ட சிலை உருவங்கள் சில ஆண்டுகளுக்கும் முன்பு வரை இருந்ததாக குறிப்புகள் உள்ளன. ஆசியா என்று ஒரு கண்டத்திற்கே பெயர் கொடுத்த தமிழர்களின் மதமான ஆசிவகத்தின் அடையாளமாக விநாயகப் பெருமான் சிலை உருவம் அமைக்கப்பட்டிருந்த இடம். அதற்கான சான்று தனி சன்னதி போன்ற அமைப்பில் காணப்படும் சிறு வடிவிலான சிற்ப வேலைப்பாடுகள். நாட்டிய கோலத்தில் விநாயகப் பெருமான் சிலை உருவம் இங்கு இருந்திருந்தால் இப்படித்தான் நமக்கு காட்சி கொடுத்திருக்க வேண்டும். அருகிலேயே மற்ற கோவில்களில் காணப்படுவது போல் தெற்கு பார்த்த சிவ வடிவமான தட்சிணாமூர்த்தி சிலை உருவம் இங்கு இருந்திருந்தால் இப்படித்தான் நமக்கு காட்சி கிடைத்திருக்கும். ஆனால் இல்லை. அதற்கான சான்றுகள் உள்ளன. இந்த தெற்கு பக்க கோட்டப்பகுதியின் முப்பட்டை வரிசையின் கீழ் கடைசியாக இக்கோவில் புனரமைக்கப்பட்டதற்கான சான்றாக ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்தி ராசராச தேவர்க்கு யாண்டு 7வது ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து என்று ஆரம்பிக்கும் முதலாம் ராசாதிராசனின் கல்வெட்டு குறிப்பு இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட தானங்கள் குறித்த மற்ற கல்வெட்டு குறிப்புகளும் இக்கருவறை கோட்டப்பகுதியின் 4 பக்கமும் காணப்படுகின்றன. சிதிலம் அடைந்த நிலையிலும் இங்கு காணப்படும் சிற்ப வேலைப்பாடுகள் நம்மை முற்றிலுமாக கவர்ந்து இழுக்கின்றன. மேற்கு கோட்டப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஆதியும் அந்தமும் இல்லாத பெருஞ்சோதியன் எனப்படும் லிங்கோற்பவர் சிலை உருவம் தற்பொழுது இல்லை. இப்பகுதி முற்றிலுமாக உடைக்கப்பட்டு இங்கிருந்த லிங்கோற்பவர் சிலை உருவம் அகற்றப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நான் பார்த்து மிரண்ட இக்குறிப்பு சற்று அசைந்து வடிவம் மாறியது போல் காணப்பட்டாலும் இது மாயன்களின் குறியீடுகளில் ஒன்று என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. மாயன் என்பதும் தமிழ் வார்த்தை. பல நூற்றாண்டுகளுக்கும் முன்பு வரை இங்குள்ளவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த தமிழ் குழுக்களில் மாயன் இனத்தவரும் உண்டு என்பது இக்குறியீடு மூலம் உறுதியாகின்றது. வடக்கு கோட்டப்பகுதியில் நான்முகன் மற்றும் ராசதுர்கை சிலை உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்த பகுதி பாதி இயற்கையாக சிதைந்தும் பாதி உடைக்கப்பட்டும் காணப்படுகிறது. அதனால் இங்கிருந்த சிலை உருவங்கள் அகற்றப்பட்டுள்ளன. இப்பகுதியில் காணப்படும் அரைத்தூண்கள் மற்றும் பிற புடைப்பு சிற்பங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. வணக்கம், எனது பெயர் சுரேஷ். இக்கோயிலானது சொரப்பனஞ்சேரி நம்ம ஸ்ரீபெரும்புதூர் டு தாம்பரம் செல்லும் வழியில் ஒரகடத்திலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது சிவன் கோவில். இது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். மேக்சிமம் கோயில் இடிபாடுகளுடன் இருக்கு, பராமரிப்பு சரியும் இல்லாமல். இந்த கோயிலோட திருப்பணிகள் நன்றாக நடக்கவும் பராமரிக்கவும் மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்தால் நல்லா இருக்கும் என்பது எனது கருத்து. நாங்கள் கடந்த ஒரு 7 மாதங்களாக இக்கோயிலுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்ததிலிருந்து எங்களது வாழ்க்கையில் நிறைய மேன்மை அடைந்துள்ளது. இது மிகவும் பழங்காலத்து கோயில். கோயிலின் சிறப்பு, சிவன் சன்னதிக்கு எதிரில் சூரியன் சன்னதியும் உள்ளது. 2 நந்தி உள்ளது. நீங்களும் வந்து கண்டுகளித்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நன்றி, வணக்கம்.
திரு சுரேஷ் அவர்களின் குடும்பம் போன்று நல்ல வேண்டுதலுடன் இங்கு வந்து விளக்கு ஏற்றும் பக்தர்கள் அனைவரின் வாழ்விலும் விளக்கு தீ ஒளி போன்று வெளிச்சமாக அனைத்து நல்லவைகளும் நடந்தேற தமிழ் டிராவலர் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். கருவறையின் பின்பக்கமாக காணப்படும் பல மருத்துவ குணங்கள் வாய்ந்த இக்கோவில் தலமரமான வில்வம். கோவில்களில் மரங்களை வளர்த்து அவைகளின் மருத்துவ முக்கியத்துவத்தை அறிவியல் ரீதியாக மக்களுக்கு உணர்த்தும் தமிழர்களின் மதமான ஆசீவக தத்துவத்தின் மற்றுமொரு கோட்பாடு. ஆசீவக தத்துவ கோட்பாடுகளை தேடி தெரிந்து கொள்ளுங்கள். தென்கிழக்கு பகுதியில் காணப்படும் இத்திருக்கோவில் கிணறு. இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாக யாழியின் முகவடிவில் அபிடேக நீர் விழும் வாய் செதுக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் இன்றைய நிலை கண்டு எனது மனது உடைந்தது போல் இந்த யாழி வடிவமும் உடைந்து அல்லது உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இக்கோவில் பகுதிக்குள் நடுக்கல் போன்று நிமிர்ந்து நிற்கும் இந்த தமிழ் வட்டெழுத்து குறிப்பில் ஸ்ரீமுகம் என்ற ஆரம்பம் தெளிவாகவும், இல்லை, ஸ்ரீமுகம் என்பது ஆரம்பம் அல்ல, அதற்கு முன்பாக யாருடைய ஸ்ரீமுகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் வேண்டுமென்றே அரசனின் பெயர் தெரியக்கூடாது என்பதற்காக இக்கல்வெட்டின் தலைப்பகுதி உடைக்கப்பட்டு நந்தி உருவம் ஒட்டப்பட்டுள்ளது. என்ன உள்நோக்கத்துடன் இப்படி செய்துள்ளனர்? காரணம் அறியேன் சிவனே. மேலும் இப்பொழுது சிற்றூராக காணப்படும் இவ்வூர் இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்ட காலகட்டத்தில் மக்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி என்பதால் பெருவஞ்சூர் என்று அழைக்கப்பட்டது தெளிவாகிறது. சோழர் காலத்தில் இவ்வூர் இராசேந்திர சோழநல்லூர் என்று அழைக்கப்பட்டதற்கான குறிப்புகளும் உள்ளன. இதேபோன்று மேலும் சில தூண்கல்வெட்டு குறிப்புகள் இங்குள்ள புதர்களில் இருப்பதாக இவ்வூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஐங்குளங்கள் கொண்ட கோவில் என்று பெருமையுடன் சொல்லப்பட்டாலும் இந்த ஒரு குளத்தை தவிர என் கண்ணில் வேறு எந்த குளமும் படவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் இக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுத்து பீமீஸ்வரர் கோவிலின் சொத்தாக இணைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வளவு சிதைந்த நிலையிலும் எனது விழித்திரையை நன்கு திறந்து உற்று நோக்க வைத்து வியப்பில் ஆழ்த்திய, நான் வேறெங்கும் பார்த்திடாத பிட்டுக்காக மண் சுமந்து சிவன் நடத்திய நாடகத்தின் அரை விரல் அளவு புடைப்பு சிற்பம். ஒவ்வொரு அரை விரல் அளவு சிற்பத்திற்குள்ளும் ஒரு கதையை ஒளித்து வைத்து சிவன் அருளுடன் சிற்பக் கலைகளின் அறிஞர்கள் என்று பூநூல் பட்டம் பெற்ற பெருமக்களான சோழர் கால பெருந்தச்சர்களின் படைப்பை கண்டு வியந்து பீமீஸ்வரர் கோவிலை விட்டு செல்ல மனமில்லாமல் வெளியேறினேன். அவ்வளவுதாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சேரப்பனஞ்சேரியில் அமைந்துள்ள விண்மீன்களின் தலைவன் என்ற அடைமொழி கொண்ட பீமீஸ்வரர் திருக்கோவில் குறித்து எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.